நாம் செய்யும் பாவம் புண்ணியம் நம் குடும்பத்தையும் வந்து சேருமா? இது ஒரு புராணக் கதை, வாருங்கள் கேட்போம். இது உங்கள் நிலவின் குரல். நான் உங்கள் யோகவி. ஒரு ஏழைத் தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு பசியால வாடின ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தையோட மெல்லிய அழுகை அவங்க இதயத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்தியது. ஏன் கடவுளே எங்களுக்கு இந்த குழந்தைய கொடுத்தீங்கன்னு அவங்க மனசு ரொம்ப நொந்து போச்சு. ஆனா அந்த குழந்தைதான் பின்னாடி இந்த உலகத்துல ஒரு பெரிய வரலாற்று உருவாக்கப் போகுதுன்னு அவங்க அப்போ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலும் அந்த குழந்தையோட அப்பா அவனை பாசமா வளர்த்தாரு. வீட்ல ரொம்ப வறுமை கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வச்ச பேரு மட்டும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரத்னாகரன்னு பேரு வச்சாங்க அவனுக்கு. வறுமை ஒரு பக்கம் வாட்டினாலும் ரத்னாகரன் கடவுளோட அருளால நல்ல பலசாலியா வளர்ந்தான். சில பெற்றோர்லாம் நாங்க எவ்வளவோ பாசமா வளர்த்தோம், எங்க குழந்தை பலசாலியா இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. ஆனா ரத்னாகரன் வெறும் பழைய கஞ்சியை மட்டுமே குடிச்சு வளர்ந்தும் நல்ல தெம்பா இருந்தது. அவங்க பெற்றோருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. காலம் போச்சு, ரத்னாகரன் வாலிபனாயிட்டான். அவங்க அப்பாக்கு வயசாயிடுச்சு. முதுமை காரணமா சுத்தமா வேலை செய்ய முடியல. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால ரத்னாகரனால குருகுலத்துக்கு போக முடியல. படிக்காததால அவனோட பழக்க வழக்கமெல்லாம் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போச்சு. படிக்காதவங்க கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான். அதே நேரத்துல அவங்க குடும்பத்தோட வறுமை அவன் மனசுல ஒரு கவலையாவே இருந்துச்சு. தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த பெத்தவங்கள எப்படியாவது காப்பாத்தணும்னு ஒரு எண்ணம் மட்டும் அவன் மனசுக்குள்ள ரொம்ப உறுதியா இருந்துச்சு. ஒரு நாள் வீட்ல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. மயக்க நிலையில இருந்த அவங்க பெத்தவங்கள காப்பாத்த வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமை ரத்னாகரனுக்கு வந்துச்சு. அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுத்திருங்க, இன்னிலேந்து நானே ஏதாவது வேலை செஞ்சு சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வெளியில போனான். அப்போதான் பயங்கரமான மழை பிடிச்சது. அடிச்ச காத்து அந்த பகுதியே ரொம்ப சேதமாக்கிடுச்சு. அப்படியே களைச்சு போய் கொற்ற மழையில ஒரு பாறை மேல உட்கார்ந்துட்டான். அந்த வழியா ஒரு வீரன் தன்னோட குதிரையில வந்தான். மழையில உட்கார்ந்திருந்த அந்த வாலிபனை உத்து பார்த்தான். தம்பி, ஏன் இப்படி கொற்ற மழையில நனைஞ்சுகிட்டு இருக்கே? உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு ஏதாவது வேணுமா கேளுன்னு ரொம்ப அன்பா கேட்டான். கடவுள்தான் இந்த வீரனை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்ச ரத்னாகரன் தன்னோட கஷ்டத்தையெல்லாம் அவன்கிட்ட சொன்னான். குதிரையில வந்தவன் ஒரு பெரிய கொள்ளக்காரங்க கூட்டத்தோட தலைவன்னு ரத்னாகரனுக்கு தெரியல. அவன் கொடுத்த கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு தன்னோட பெத்தவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினைச்சு புறப்பட்டான். உடனே அந்த குதிரை வீரன் ஒரு நிபந்தனை போட்டான். நீ உன் பெத்தவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு உடனே திரும்பி வந்துடணும். மீதி பணத்தை அவங்க கையில கொடுத்துட்டு வா. உனக்கு பெரிய செல்வம் கொட்டுற மாதிரி ஒரு வேலையை நான் தர்றேன். அதை நீ தொடர்ந்து செஞ்சா இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரனாயிடுவன் நான். ரத்னாகரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பசிக்கு பணம் கிடைச்சதோட படிக்காத தனக்கு பெரிய வேலையும் கிடைக்கப் போகுதேன்னு ரொம்ப ஆனந்தப்பட்டான். வீட்டுக்கு போய் தன்னோட பெத்தவங்கள பார்த்து நடந்த விஷயத்த சொன்னான். அவங்க மகனுக்கு வேலை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரத்னாகரன் மறுபடியும் அந்த குதிரை வீரனை போய் பார்த்தான். அவன் தங்கியிருந்த ஒரு குகைக்கு ரத்னாகரனை கூட்டிட்டு போனான். அங்க போன பிறகுதான் அவன் ஒரு பெரிய கொள்ளக்காரங்க கும்பலோட அங்க வாழ்றது ரத்னாகரனுக்கு தெரிஞ்சது. படிப்பறிவு இல்லாத ரத்னாகரனோட மனச அந்த குதிரை வீரன் ரொம்ப ஈஸியா மாத்திட்டான். நீ கொள்ளையடிக்கலாம், பணம் தரமாட்டேன்னு சொல்றவங்கள கொல்லலாம். உனக்கு எது வேணுமோ அதை செய். தினமும் நிறைய செல்வத்தோட இங்க வா. அதுல பாதி உனக்கு, மீதிய என்கிட்ட கொடுத்துடுனா. அதுக்குரிய பயிற்சிகளையும் ரத்னாகரன் எடுத்துக்கிட்டான். உலகத்துல நல்ல விஷயங்களை படிக்கிறதுதான் கொஞ்சம் கஷ்டம். கெட்ட விஷயங்களை பார்த்த உடனே கத்துக்கலாம். ரத்னாகரனோட வாழ்க்கை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ரத்னாகரன் கொள்ளையில ஈடுபட்டான். பணம் தரமாட்டேன்னு சொன்னவங்களெல்லாம் கொன்னு குவிச்சான். பணம் நிறைய சேர்ந்ததும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ஒரு அழகான மகனும் பிறந்தான். ஒரு நாள் நாரத முனிவர் ஒரு அடர்ந்த காட்டு வழியா வந்துகிட்டு இருந்தாரு. அவரை வழிமறிச்சான் ரத்னாகரன். அவர்கிட்ட இருந்த பொருட்களையெல்லாம் கேட்டான். உடனே நாரத முனிவர், நீ யாருக்காக இதையெல்லாம் கொள்ளையடிக்கிறன்னு கேட்டாரு. என்னோட பெத்தவங்க பொண்டாட்டி என் சின்ன குழந்தைய காப்பாத்தன்னு சொன்னார் ரத்னாகரன். சரி, நீ சம்பாதிக்கிற பணத்துல சந்தோஷமா இருக்கிற உன் குடும்பத்தார் நீ செய்யற இந்த கொள்ளைக்கான பாவத்தையும் ஏத்துப்பாங்களான்னு கேட்டாரு நாரதர். இதுக்கு ரத்னாகரன் ஆமான்னு சொன்னா. அப்படின்னா நீ போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு வா. நீ வர்ற வரைக்கும் நான் இங்கேயே காத்திருக்கேன்னு சொன்னாரு நாரதர். நாரதரை நம்பாத ரத்னாகரன் அவரை ஒரு மரத்துல கட்டி வச்சிட்டு வீட்டுக்கு போனா. ரத்னாகரன் என்ன வேலை செய்யறான்னு இதுவரைக்கும் அவங்க வீட்டாருக்கு தெரியாது. மகன் ஏதோ நல்ல வேலை செஞ்சு நிறைய பணம் கொண்டு வந்து தர்றானுதான் அவங்க பெத்தவங்க நினைச்சாங்க. அவனோட மனைவியும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டாள். ரத்னாகரன் வீட்டுக்கு போனதும், நான் சம்பாதிக்கிற பணத்துல சந்தோஷமா இருக்கிற நீங்க நான் செய்யற பாவங்களையும் ஏத்துக்குவீங்களான்னு தன்னோட குடும்பத்தார கேட்டான். அதுக்கு அவனோட பெத்தவங்கள காப்பாத்துறது மகனோட கடமை. அவன் செய்யற தொழிலில் உள்ள நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவனேதான் பொறுப்புன்னு சொன்னாங்க. அவனோட மனைவியும் மகனும் இதே பதில சொன்னாங்க.
மனைவியையும் குழந்தைகளையும் காப்பாத்துறது ஒரு ஆணோட கடமை. அவர் என்ன வேலை செய்யறாருனோ அதுல என்ன பாவம் இருக்குனோ எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொன்னாங்க. ரத்னாகரனுக்கு அப்போதான் உண்மை புரிஞ்சது. தன்னால வர்ற வருமானத்தை மட்டும் ஏத்துக்கிற அவங்க தனக்கு கஷ்டம் வந்தா ஒதுங்கி போயிடுவாங்கன்னு சொன்னதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். உடனே நாரதர் கிட்ட போய் தன்னோட தப்ப மன்னிச்சிடுங்கன்னு கேட்டான். தன்னோட கண்ணை திறந்த நாரதருக்கு நன்றி சொன்னான். நாரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ செஞ்ச பாவமெல்லாம் போகணும்னா நீ ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரத்னாகரனுக்கு படிக்க தெரியாததால அவன் ராமன்ற வார்த்தைய மராமரான்னே சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அத வேகமா சொல்லும்போது தானாவே ராமராமன்னு மாறிடுச்சு. அத சொல்லிக்கிட்டே அவன் ஒரு பெரிய தியானத்துல ஆழ்ந்துட்டான். அவனை யாராலையும் எழுப்பவே முடியல. அப்படியே பல வருஷங்கள் போயிடுச்சு. அவன் உடம்பை சுத்தி ஒரு பெரிய புற்று வளர்ந்துடுச்சு. புற்றுக்கு வால்மீகம்னு பேரு. ஒரு காலத்துல கடவுள் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு. அவன் அந்த புற்றிலிருந்து வெளியில வந்ததால அவனை வால்மீகின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னிலேந்து எல்லாரும் அவரை வால்மீகி முனிவர்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பெரிய கொள்ளக்காரன்தான் பின்னாடி ராமாயணம்னு ஒரு அழகான காவியத்தை எழுதினாரு. இன்னைக்கும் அவர் தன்னோட புகழோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு.